ஆயா வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. என்ன தாத்தா எப்படி இருக்க? வேற லெவல் தாத்தா. சங்கீதாக்காக சங்கீதா அவங்க மாமா பூ பசங்க வந்து கொடுக்குறாரு. 5 மல்லி பூ. கதவு வேணுமா? கதவு வைக்காத போயிட்டு சித்தி. ஆயா வீட்டு வாசல்ல மரம் வச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் காய் காய்க்குன்றாங்க. நல்லா பெருசா ஆயிடுச்சுன்னா திருவிழாக்கு வரும்போது நல்லா இருக்கும் சங்கீதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட பழைய ஃப்ரிட்ஜ் பாருங்க, புது ஃப்ரிட்ஜ் மாதிரி பளபளன்னு தொடச்சு வச்சிருக்கேன். நல்லா தொடச்சிட்டேன் சங்கீதா. ஆமா, நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரிட்ஜ். இங்க பாருங்க, அது உள்ள இருக்க பொருள்லாம் எடுத்து அழகா கழுவி காய வச்சாச்சு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பார்சல் பண்ணி எங்க ஆயா தாத்தா வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போறேன் நானு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்ல. சரி, இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து போய் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கேங்க. பாருங்க, இதுதான் ஓபன் பண்ணு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரிட்ஜ் தான் இவ்வளவு நாளா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃப்ரிட்ஜ். சூப்பரா இருக்கு, நல்லா ஒர்க் ஆகும் சரிங்களா. எல்ஜி தான் எதுவுமே இல்ல. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா எல்ஜின்றது பிராண்ட் கிடையாது, இது ஒரு எமோஷனல். எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கும்போது வாங்கி கொடுத்தது. கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரா வாங்கி கொடுத்தாங்க. எங்க அப்பா தான் காசுலாம் செலவு பண்ணி வாங்கினது. பட் வந்து எங்க அண்ணன் எல்ஜில சர்வீஸ் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி அது வாங்கினது. ஃப்ரிட்ஜ் என்னம்மா கட்டிங் எடுக்கிற? என்னம்மா அது? சரிம்மா. இதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள வச்சிருக்கேன். நான் மாவு வைக்கிறதுக்குலாம் இடம் பத்தலன்னு கழட்டி வச்சிருக்கேன். அப்படியா? சரி. சுவிட்ச் ஆஃப் பண்ணவே ஃப்ரீசர்ல இருந்து தண்ணி ஒழுகுது பேபி. ஆமா, ஐஸ் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் ஒழுகிடுச்சு. அப்படி இது மேல வச்சிருவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ரேக் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒண்ணு கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா மாவு குண்டா வச்சா இது வரைக்கும் இடிக்காம இருக்கிறதுக்காக வச்சலாம். அப்ப இதை கழட்டி வச்சிருவோம். அங்க போய் ஆயா தாத்தாக்கு என்ன எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அவங்களுக்கு எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதம்மா, யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் பாட்டின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, ஃப்ரிட்ஜ் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட்டன் சுவிட்ச் ஆன் பண்ணா போதும். இல்ல, எந்த பொருள் எங்க வைக்கணும்ன்றத அவங்க சொல்லி தரணும்ல. ஓகே, அதுதான் விஷயமே. இப்போ பாருங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அது ஃப்ரீசர் கீழே வைக்கிறது, ஃப்ரீஸ் ஃப்ரெஷ் ஜோன். அதுக்கப்புறம் இது புது ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்குல்ல. புது ஃப்ரிட்ஜ் தான் செய்யுதா, நல்ல ஃப்ரிட்ஜ் தான். ஆமா, பரவாயில்ல, 7 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. இன்னுமே சூப்பரா இருக்கு ஃப்ரிட்ஜ். இதெல்லாம் எப்படி பேபி மாட்டது? இதெல்லாம் நான் ஒரு நாளும் கழுவுனது இல்ல. நான் தான் கழட்டி எல்லாத்தையும் கழுவுனேன். அப்படியே அவ்வளவுதான். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பக்காவா. ஏய், என்ன பண்ற? அங்க எப்படி மாட்டி இருக்கு பாரு, அதே மாதிரி மாட்டு. இப்படி மாட்டணும். கொஞ்ச நேரத்துல சங்கீதா பாருங்களா என்ன பண்றேன்னு. போனே மாட்டாத, நேரா மாட்டா, அப்பதான் ஈஸி. ஓகே ஓகேமா. முட்டை ட்ரே, சின்ன ட்ரே பாருல. 6 முட்டை, 9 முட்டை வைக்கலாமா? 6 முட்டை தான் இதுல வரும். 6 முட்டை தான் வைக்கவே முடியும். அப்படிதான், கரெக்டு தான். உள்ள அனுப்பு உள்ள ஃப்ரெண்ட்ஸ். கழட்டுன்னு தான் மறுபடியும் வச்சுக்கிட்டு இருக்காரு சங்கீதா. கத்துக்கிட்டேன். கேப் அழகா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, லாக் ஆகுற மாதிரி 2 பக்கம் இந்த கேப் இருக்குல்ல, அதை எடுத்து வந்து இந்த கேப்ல அப்படியே வந்து அழுத்தினா அழகா ஃபிக்ஸ் ஆகுது. இன்னொன்னு அப்ப இங்க இருக்கிறது காணாம பேபி. தெரியலையே எங்க போச்சுன்னு. பாப்பாக்கு தொலைச்சிட்டாளா? நீ எடுக்கலையா? இங்க யூஸ் பண்ணதுன்னா என்னன்னு எனக்கே தெரியலையே. முன்னால இங்க ஏதாவது வச்சிருந்த மாதிரி தெரியலையே. இங்க வைப்பேன், இங்க 2 தான் வைப்பேன். அப்ப ஏன்னா கழட்டி வச்சிருந்தான்னு தெரியல. அவ்வளவுதான், முட்டை கட்டி வச்சிடலாம். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. சரி, கண்டுக்கலாமா? சரி, விட காணாம போயிடுச்சு. இதுல வைக்க தூக்கு காத்து அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆனியன் ட்ரே. ஆமா, இதுல வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அது மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே வச்சுக்கலாம். அடியிலே அழகா வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் ட்ரேயோட வந்துருச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணியாச்சு. அழகா க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு ட்ரே மட்டும் மிஸ் ஆகுது. ஏதாவது பொருளோட சேர்த்து கழட்டி வச்சியான்னு தெரியல. செக் பண்ணி பாரு. இல்ல பாத்து. இதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜ் உள்ள இருந்தது. எடுத்து டேபிள் மேல வச்சிருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். சீஸ், பட்டர்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வை. ஜெசிதா வா, வண்டி வந்துச்சு, வா உள்ள வா. ஃப்ரெண்ட்ஸ்,
வண்டி வந்துட்டு ஃப்ரிட்ஜை எடுத்துன்னு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு, வண்டியுமே வந்துடுச்சு. அப்படியே நம்ம தூக்கிட்டு போயிடலாமா? ஓகே எடுத்துக்கோ. சரி, தூக்கிட்டு போய் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ட்ரேவை எடுத்துருவா பேபி, கீழே அது ஸ்டாண்டு அது. ஓகே, பார்த்து எடுத்துகிட்டு போ. ஒழுங்கமாக தூக்கு பேபி, பார்த்து பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜை மேலே ஏற்றியாச்சு. அவ்வளோதான், ஏற்றி வச்சிங்களா? அவ்வளோதானே? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து ஃப்ரிட்ஜை ஏற்றி விட்டாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் பின்னாடி போகிறோம். ஸோ இது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் டிக்கிலே ஏற்றலாம்ல, ஆனால் ஃப்ரிட்ஜ் படுக்கு போட்டு ஏற்றக்கூடாது தானே, கேஸ் லீக் ஆகிடும். ஸோ அதனால தான் டாடா ஏசி வந்து புக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே ஒரு வழி தெரியாது, நமக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுறேன்னு நம்ம அப்படியே நேராக கூட்டிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ திருவிழாக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தத்தவெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். சித்தி பாப்பா யாருமே இல்லை. ஸோ இப்போ போனோன்னா அழகாக எல்லாரையும் மீட் பண்ணி ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு வரலாம். ஸோ எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போகிறேன் நான். அப்படி தானே ஜெஷிதா? ஜெஷிதா, இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்? கொல்ல தாத்தா, அப்புறம் அப்புறம் அவருக்கு கொல்லு ஆயா கொல்லு தாத்தா என்றாரு. அழகா எல்லாரையும் பாத்துட்டாலும். ஓகே, எங்க மாமா எல்லாம் இருப்பாரு, எங்க மாமா பையன் இருப்பாங்க, எல்லாரையும் நான் பாத்துட்டு வருவேன். பயப்படுறதே கிடையாது தெரியுமா அவரை பார்த்துட்டு. ஆமா ஆமா, நேத்து வீட்டுக்கு வந்தாரு. முன்னெல்லாம் மிரளுவாரு எங்க மாமாவை பார்த்தாலே. இப்பெல்லாம் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா போற வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு வந்தாச்சு. நீ என்னடா காலேஜ் எல்லாம் போலியா? லீவா? எத்தனை நாளைக்கு? 2 days தான். 2 days தானே? சரி சரி. எவ்வளவு அழகா வச்சிருக்கேன் பாத்தியா, பொண்ணு போல பாத்துருக்கேன். இது எங்க அண்ணன் முரளி பையன் வாங்கி கொடுத்தது, அதனால வந்து அப்படியே பார்த்து பார்த்து வச்சிருந்தது. எவ்வளவு கிளீனா இருக்குது பாருங்க, எங்க ஃப்ரிட்ஜ் மஞ்சள் மஞ்சளா க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா மஞ்சளா இப்ப இது எப்படி வெள்ளையா பண்றது? அந்த அளவுக்கு அழுக்க எதுவுமே ஆவலையே. எங்க ஃப்ரிட்ஜ் கோலின் வாங்கி போட்டதோட கோலின் இல்ல, சோப் போட்டு கழுவினாலே போயிடும். நம்ம விம் பார் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் எல்லாம் பிளக் எல்லாம் புடிங்கணும். தாத்தா எங்க சுவிட்ச் போட்டு க்ளீன் பண்ண கூடாது. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணனும்னா எப்பவுமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கணும், பிளக்கே புடிங்கணும். ஆமா, கரெக்ட் வரும். ரம்யாக்கு எப்படி க்ளீன் பண்றதுன்னு மாமா பேபி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜ் பிளக்ல இருக்கும்போது உட்கார்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. அது மாதிரி க்ளீன் பண்ண கூடாது. ஆயா பார், சொம்புல பால் வாங்கி வச்சிருக்காங்க. பேபிய பால் வாங்கி வச்சுட்டு தம்பிக்கு டீ போடுன்றாங்க. போடுங்க போடுங்க, குடிச்சிட்டு போவோம். தாத்தா எப்படி இருக்க? வேற லெவல் தாத்தா. தாத்தா பாதி வரைக்கும் தான் காட்ட முடியும், மீதி போனா வந்து பாத்தீங்கன்னா சென்சார் கட் தான் பண்ணணும். கோமணம் தான் எப்பவுமே காஸ்டியூம் வந்து தாத்தாக்கா தான். ஃப்ரீயா இருக்கு, ஜாலியா காத்து வாங்கினல தாத்தா. ஆயா வீட்டு வாசல்ல மரம் வச்சிருக்காங்க, அடுத்த வருஷம் காய் காய்க்குன்றாங்க. நல்லா பெருசா ஆயிடுச்சுன்னா திருவிழாக்கு வரும்போது நல்லா இருக்கும் சங்கீதா. திருவிழா வைக்கிறதுக்கு இது பெருசாவும் கரெக்டா இருக்கு. ஏன்னா இந்த வருஷமும் திருவிழா நடக்காது, எப்படி இருந்தாலும் கோயில் கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அது 2-3 வருஷம் கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு. 28ஆ? சரி. சித்திலாம் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பேர்லாம் உட்காந்துட்டு அதை பேசிட்டு இருக்காங்க. ஆயா வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு டீ போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் டீ குடிச்சுனாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி, ஸ்பெஷல் காஃபி. ஸோ டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கோம் ஈவினிங். அழகா தரையில உட்காந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி வந்து இங்க வாசலுக்கு முன்னாடி நாங்க உட்காந்துட்டு இருக்கோம், உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்தா எங்க சித்தி ரம்யா எல்லாரும் இருக்காங்க. சங்கீதாக்காக சங்கீதா அவங்க மாமா பூ பசங்க வந்து கொடுக்குறாரு. அந்திமல்லி பூ. அந்திமல்லி என்ன பூ அது? அந்திமல்லி. அந்திமல்லியா? ஆமா, சாயங்காலம் தான் பூக்கும் சங்கீதா. கனகாமரம் மாதிரி இது பாக்க. அந்திமல்லி. இங்க பாரு பேபி, அந்திமல்லியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவை பார்த்ததும் குடுகுடுன்னு போய் பூ பசங்க வந்து கொடுக்குறாரு. நூல் பூ கொடுத்தியா, நூல் கொடுத்தியா மாமா? தரமே கட்டி தரமே.
ஒரு ஆள் தான் நமக்கு வந்து ரம்யா தான் குட் கேர்ள், எப்பயுமே எல்லா வேலையும் செய்யும் பொறுப்பா, யார் எந்த வேலை சொன்னாலும் செய்யும். ஆமா அழகா இருக்கேப்பா. கட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. பறிச்சு குத்துதா? யார் பூ குத்துது தெரியுமா? யாரு? ஆயா இல்ல, எங்க மாமா எனக்கு குத்தாங்க பூவு. எங்க மாமா யாரு? அவர் வீட்டை கரெக்டா காட்டுறாரு பாரு. நல்லா வீடியோல பார்க்க செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு அந்த பூ. சூப்பரா கட்டி இருக்க. வீடு கட்டுறாரு அங்க பாரு. செமையா வீடு கட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துங்க. ராதா லடி ருக்குமணி சித்தி, ருக்குமணி ஆயா. ஆயா ராதா ஆயா இல்லையா ருக்குமணி. அவர் எப்படி சொல்றாரு பாரு. ருக்குமணி ஆயாமா? அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஆயா இல்ல ருக்குமணின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவர் அழகா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா பாருங்க அழகா வீடு கட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு வீடு கட்டிட்டு. வீட்டுல போர் அடிக்கல, வந்தா ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கதவா இன்னும் ஊடு ஒரு பக்கம் இழுத்துன்னு போகுது இந்த சைடு. கொஞ்சம் பில்லர் சாயலா வேற லெவல் ஜெஷிதா. நல்லா கட்டிக்கிறீங்கம்மா வீட. அப்பா வரட்டா வீட்டுக்கா? வீட்டோட பத்தாது பெருசா கட்டலன்னா உங்களுக்கு பத்தும். பெருசா கட்டி தரியா அப்பாக்கு? ஆமா வேண்ட வீடு கட்டுதேண்டா இடிக்கு பகரா. இதுல பில்லுலாம் புடிங்கி போட்டு பந்தல் போட்டுக்கிறாங்க. கட்டின வீடு நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. வீடு கட்டுறதுக்கு ஒரு திறமை வேணும். சூப்பரா வீடு கட்டிட்டேன். ஆமா ஆமா கதவு வேணுமா? கதவு வைக்காத போயிட்டு சித்தி. ஐயோ வீட்டுக்கு கதவு வைக்கல. கதவு வைக்கிறாரு பாரு. கேட் வைக்கிறாரு. ஃப்ரண்ட்ல இடம் ரெடி பண்றாரு. மண்ணெல்லாம் அழகா ரெடி பண்றாளே. க்ளீன் பண்ணு. மண்ணுல விளையாட விட்டா ஜெஷுதா ஜாலியா இது மாதிரி விளையாடிங்க அனுப்ப போலாங்க. வீட்டு உள்ளே இருக்கிறதுனால இங்க வந்து ஆமா சிற கடிப்போன்ற மாதிரி அடிக்கிறாரு இவரு. நாலு சாத்திங்க உடச்சிட்டு வந்துட்டா வீட்டை. அதெல்லாம் அழுக மாட்டான். அதுதான் அழுதுங்க. ஐ ஜெஷுதா அழுவுறா. இவங்க வீட்டை கழிச்சு விட்டு வந்துட்டான். நீ தானே கழிச்சா? இங்க பாரு ஐயா, இதுல வெங்காயம் வைக்கலாம், உருளைக்கிழங்கு, பூண்டுலாம் இதுல வச்சுக்கலாம், இஞ்சிலாம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பால் வைக்கணும். நீ வந்து பாக்கெட்டா வாங்கி வந்தா பால் தயிர்லாம் இங்க வச்சுக்க. நார்மலா இங்கேயும் வைக்கலாம், நீ பாத்திரத்துல வைக்கலாம். இங்க தக்காளி பழம் வச்சுக்கலாம், காய்கறி குழம்பு எது வைக்கலாம். இதுதான் ஃப்ரீசர். நீ கறி ஏதாவது ஐஸ் கட்டு நீ வாங்கி வந்துட்டு மீன் கறி நான் மட்டும் அது உள்ள வச்சுக்கலாம். ஐஸ் ஆகிறதுக்கு அது ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சுக்கலாம். ஒண்ணும் கிடையாது. நீ அப்புறமா வந்து சுவிட்ச் மட்டும் போட்டு விடுங்க. எரியுதா? இதே மாதிரி தான் லைட் கதவு திறந்தா லைட் எரியும், மூடனா லைட் ஆனா ஆஃப் ஆயிடும். நிறுத்தாது ஆயிட்டு சொல்லிடுறேன் பாரு. லைட் எரியுதா? லைட் எரிஞ்சாதான் ஃப்ரிட்ஜ் ஓடும். ஆமா இல்லன்னா ஓடாது. புரியுதா? இங்கதான் நீ ஃப்ரீஸ் எல்லாம் வைக்கணும். அவ்வளவுதான். டெமோ எப்படி எவ்வளவு பெரிய ஆள் டெமோ. அவ்வளவுதான். இந்த டோர்ல வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க முட்டை வைக்கணும். முட்டை வைக்கிறது வச்சுக்கலாம். முட்டை 6 முட்டை இதுல மீதி கவர்ல வச்சுக்கலாம். புரியுதா? நார்மல் அதிகமா தான் இருக்குங்க. 4 வை. ஆமா மழை டைம்ல பாரு 4 கரெக்டா இருக்கும். மழை டைம்ல நாங்க 2 தான் வைப்போம். அப்படியே கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நான் சுவிட்ச் நிறுத்திராயா? ஒரு 10 மணிக்கு மேல போடு. ஏன்னா இப்ப நிறுத்தியாச்சு. இல்ல அவன் நிறுத்திலாம் வைக்க கூடாது. நீ ஒரு டைம் போட்டனா இப்ப நைட்டு 10 மணிக்கு மேல போட்டுறாயா, அதுக்கப்புறம் நீ ஆஃப் பண்ணவே கூடாது. எப்பவுமே கரண்ட் ஆஃப் பண்ணாலும் அதுவே இருக்கட்டும், அது ஆன்ல தான் இருக்கணும் எப்பவுமே. ஏன் போடக்கூடாதுன்னா நம்ம வண்டி டிராவல் வருது, இதுல கேஸ் இருக்கும், அதனாலதான் போடக்கூடாது. நீ அப்புறமா போட்டு 10 மணிக்கு போட்டு விட்டுருந்த, அதுக்கப்புறம் நீ எப்பயும் ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீ ஃப்ரிட்ஜ் ஆன்ல தான் இருக்கணும் எப்பவுமே. ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணாதீங்க, ஆஃபே பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணவே கூடாது. தாத்தா காயாக்கு பாய் சொல்லணும். போலாமா? பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். பாய். தாத்தா என் சச்சி அம்மா
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆய வீட்டுல இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். மணி 7 ஆயிடுச்சு. ஆமா, 4 மணிக்கு வந்தோம். இப்ப 7 மணி ஆயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஜாலியா இருந்தது, செம ஜாலியா இருந்தது. வீடு கட்டிங்க செம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஜாலியா இருந்ததாமா? அப்ப நான் வீடு கட்டினா சூப்பர். அண்ணா வந்து சரி சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரிங்கடா, நான் காலையில பிஸி ஆயிட்ட போல இருக்க. இங்க எவ்வளவு சுத்தமா நம்ம கிளீன் பண்ணி வச்சாலும் உடனே குப்பை ஆயிடுது. வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு. இந்த நிலைமையில தான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொருளையும் அது டிராவல் வந்து எடுக்க வேண்டியது, அப்படியே போட்டு வச்சிடுறது. ஆமா, சோ அதான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வேனிட்டி இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் தனியா இல்ல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆமா, இப்ப பதிவு பண்றது எதுக்குன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும்ன்றதுக்கு. இல்ல 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 இல்ல, இங்க தான் வந்து தலை சீவறது எல்லாமே மேக்கப் போடுறது. ஆமா, இவ்வளவு இடம் இருக்கு, இது போதாதா சிங்கா உனக்கு? அதனால என்னன்னா, நான் மேக்கப் போடுறதா எடுத்த பொருள் இப்படி வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா பாக்க இப்படிதான் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கா. அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்கனைஸ் பண்றீங்க பாரு. இந்த டப்பா வந்து நான் டிமார்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து தையல் மிஷினுக்கான ஊக்கு, கொக்கி, எல்லாமே போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் நல்ல ஐடியா கிடைச்சது. இந்த ஊக்குலாம் இருக்குல்ல நம்மளோட, ஊக்கு பேண்ட் எவ்வளவு தூரம் பாரு, செதறி அப்படியே உள்ள அப்படியே கிடைக்குது, கொட்டி வச்சிருக்க ஃபுல்லா. இதுல தேவையில்லாத பொருள் எக்கச்சக்கமான பொருள் இங்க பாரு. இதெல்லாம் தேவை. ஜெசிதாவோட வலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேஞ்சு போனதெல்லாம் நிறைய கிடையாது. தேஞ்சு போய் கல்லு உதிர்ந்து போனது, வீணா போனதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இன்னைக்கு சண்டே அதுமா ஃப்ரீயா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். வேனிட்டி மிரர் ஆர்கனைஸ் பண்ற. ஆமா, நிறைய பொருள் அப்படியே மேலேயே கிடக்குனால தான் நம்ம வீடே பார்க்க நல்லா இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் அழகா அரேஞ்ச் பண்ணி உள்ள வச்சிடலாம் சொல்லிட்டு தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி அப்ப ஒரு 4-5 டப்பா வாங்கிட்டு வந்தா ஈஸியா இருந்திருக்கும். வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா எதுக்குடா வேஸ்டா போயிடுமோன்னு ஒரு மைண்டும் இருக்கு. அதனால எதுக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வரலாமே ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அடுத்த டைம் போனா இன்னும் 2 வாங்கிட்டு வரலாம். நம்ம யூசேஜ் பொறுத்து தானே எந்த பொருளா இருந்தாலும் வாங்கணும். ஓகே, இங்க பாரு, தலை குத்துற சைடு பின் தனியாவும் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைக்கிறப்ப அப்ப பொறுப்பா இதுல வைப்பா. இதுக்கப்புறம் மேல வைக்க மாட்டேன். மேல வச்சாலும் அதுக்கப்புறம் எடுத்து உள்ள அழகா வச்சிடலாம்ல. இங்க பாரு, ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துட்டேன். நான் யூஸ் பண்ணாத பொருள் ஓரளவுக்கு ப்ராடக்ட் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் இது இந்த டப்பால வச்சு இங்க சைடுல கீழே வச்சுக்கலாம். ஏன்னா இங்க பாரு 2 கபோர்ட் நமக்கு இருக்கு. இருந்தாலுமே 2 கபோர்டும் ஃபில் பண்ணி தான் இருக்கும். ஆமா, இங்க பாரு நம்ம ப்ராடக்ட்ஸ் ப்ரமோஷனுக்கு வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா, அது எல்லாமே போட்டு இடம் பத்த மாட்டேங்குது. அதனாலதான் வந்து நிறைய ஸ்பேஸ் வீணா போகுது. இதெல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் நிறைய இருக்கு. டப்பா வெறும் டப்பா அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு மத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். பயங்கரமான வேலை இருக்கும் போல இருக்கா அப்பா? ஆமா, சரி. அவ்வளவுதான் பேபி. என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஜிப்லாக் என்னோட கிளிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கவர்ல வச்சுட்டேனா. ஜிப்லாக் கவர்ல வச்சாச்சு. ஆமா, கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமல், நான் போடுற கமல், இதெல்லாம் தனித்தனியா வச்சாச்சு. நெக்ஸ்ட் வளையல், இந்த ரெகுலரா யூஸ் பண்ற சின்ன சின்ன ஐட்டம்லாம் இதுல வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெயில் பாலிஷ்லாம் ஜஷிதாவது இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சிரு. எல்லாமே டப்பாக்குள்ள வச்சு இப்போ டப்பாவா வச்சுக்கணும் அப்படிதானே? ஆமா, சரி. டப்பாவில் இருந்தா எங்க பார்த்தாலும் அப்படியே கலைஞ்சி இல்ல, ஈஸியா பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பார்த்த உடனே தேடி எடுக்க தேவையில்ல. கரெக்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வேணும்ன்றதை விட வேணான்றத அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, வேணான்ற பொருள் தான் இவ்வளவு தூரம் வச்சிருந்திருக்கு. இதுல இடத்த ஃபுல்லா அடைச்சிட்டு இருந்திருக்கு. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பால அழகா எடுத்து வச்சுட்டேன். இப்போ டப்பாவோட இப்படி வச்சுட்டேன்னா யூஸ் பண்ண பார்க்கவே நல்லா இருக்கு. எடுக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. சோ இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது எடுக்கிறதெல்லாம் வந்து கீழே வச்சுட்டு மெயினா இப்ப யூஸ் பண்றது மட்டும் மேல வச்சிடலாம். இதெல்லாம் யூஸ் பண்ற ஐட்டம். ஓகே, அடிக்கடி யூஸ் பண்றது 2 டப்பால மேல வச்சுட்டேன்னா. சோ நெக்ஸ்ட் மூடிட்டு இந்த கீழே இருக்க ஃப்ரீயா இருக்கா. சோ கீழே வந்து எப்பயாவது எடுக்கிற பொருள் என்னோட நகை டப்பா இருக்கு. நகை டப்பா, மேக்கப் பொருள், ஸோ இதெல்லாம் கீழே வச்சிடும். அப்புறம் பாருங்க, ஜிப்லாக் கவர்ல வந்து என்னோட கிளிப்பு, கமல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டேன். இதுக்குமே இது மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தா அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு பாக்ஸ்ல அதனால கிளிப்ல கவர்ல வச்சுட்டேன். இப்போ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதானே இருக்கும், வேணும்ன்றப்ப எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும், அழகா அவ்வளவுதான். ஸோ இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ற பொருளே. இப்போ கபோர்ட் ஃபுல்லாவே ஃப்ரீயா இருக்கு. பாருங்க அழகா இப்ப ஆர்கனைஸா இருக்குல்ல, அடுக்கி வச்சு அவ்வளவுதான். இதுலயே 1-2 பொருள் இது உள்ள வைக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் வெளியில இருக்கிறது வெளியில இருக்கட்டும். என்னோட மேக்கப் பொருள், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல வச்சிரு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 7 ஆயிடுச்சு. ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில் உட்காந்து ஜாலியாக கதை அடிச்சு பேசிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டெல்லாம் இருந்துச்சு. அதை நானே வீட்டில் வச்சுக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லை தானே. அது எங்கள் ஆயா வீட்டை இருந்தால் இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா வீட்டை வச்சுட்டேன். எங்கள் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து வரும்போது ஃபீல் பண்ணிட்டே வந்தேன்னா எங்கள் அண்ணன் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன்னா, உன்னை விட உங்க ஆயா உங்க அண்ணனை நல்லா பாத்துக்குவாங்க, நீ வான்னு சொல்லிட்டு பேபி என்னை கூட்டிட்டு வந்தாரு. ஆமா, ஹாப்பியா தான் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.